Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 28 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ்ட் மேட்ச் அவங்களோட ரெக்கார்டு பிரேக் ஆச்சு. ஸோ என்னென்னா அவங்க 160+ வந்து ஸ்கோர் பண்ணாலே வந்து வின் பண்ணாங்க. பட் அதை வந்து உடச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து எதிர் டீமில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா லக்னோவோட பேட்டிங் ஆர்டர் இனிஷியலாகவே வந்து சரிஞ்சிருச்சு. தேவதேவ படிக்கலும் ஒரு முக்கிய காரணம் தான். எந்த மேட்ச்னாலுமே தேவதேவ படிக்கல்னால வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அவர் தடுமாற்றமாக தான் ஆடிருக்காரு. ஸோ கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக்கு, அடுத்து நிக்கோலஸ் புரான் நம்பியிருந்தாங்க. பட் அவங்களுமே வந்து ஒரு இனிஷியலாக ஒரு டேலண்டடான ஒரு டைட்டான ஸ்பின்னர் போடுறப்போ அவங்களும் அவுட் ஆகிறாங்க. அதே மாதிரி கேகேஆர்லேயுமே வருண் சக்கரவர்த்தி, நரேன், சுயா சர்மான் வந்தால் தடுமாறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அதையும் ஒரு சைட் பார்த்துக்குங்க. பட் கிரவுண்ட் டைமென்ஷன்றது வேறு. ஸோ ஈடன் கார்டன்ஸ்லாம் அதிக ரன்ஸ்ன்றது தான் போகும். இந்த மேட்சுமே வந்து 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச். அதிகமான ரன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 14 ஏப்ரல் ஈடன் கார்டனில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. ஸோ டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன ஒரு ஸ்டார்ட் மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன். எப்படி குல்தீப் யாதவுக்கு தடுமாறினாங்களோ மேபி அதே மாதிரி நரேனுக்கோ இல்லை ஒரு வருண் சக்கரவர்த்திக்கோ எல்எஸ்ஜி தடுமாறலாம். பர்சன்டேஜ் வின்னிங் பார்த்தோம்னா 65% கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு 45% வந்து எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன வேணால் நடக்கலாம். இது என்னோட ஒரு கெஸ்ஸு தான். ஸோ நம்மளோட முழுமையாக 100% சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியலாகவே அப்படி சொன்னால் நிறைய பேர் வந்து எப்படி வேணால் வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ட்ரேட்லேயே வந்து நான் ஒரு சில மேட்சஸ்க்கு வந்து கொடுக்கறதில்ல. அது உங்களுக்கும் தெரியும். நமக்கு 100% தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நான் ட்ரேட்லேயே கொடுத்துட்ருக்கறதுனால ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ டோட்டல் மேட்சஸ் பார்த்தோம்னா 87 மேட்ச் நடந்திருக்கு. 37 மேட்ச் ஃபஸ்ட் மினிட் டீமும், 50 மேட்ச் செகண்ட் மினிட் டீமும், ஆவரேஜாக 164 ரன் எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் எல்எஸ்ஜி தான் 3 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் 0. ஸோ எல்எஸ்ஜி vs கேகேஆர் பிளேயர்ஸுக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து நான் கொடுக்கல. ஸோ காரணம் என்னென்னா 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த 3 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு அனலைஸை வந்து நான் கொடுத்துட்றேன். அதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணாதவங்க உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. லாஜிக்கலாக நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் டியோவில் யார் ஜாயின் பண்ணிக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் வேறு கான்டெஸ்ட்டில் போய் என்ன ஆப்போனன்ட்ஸை வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா 5 பிளேயர் கொடுக்குறாங்க. வேறவங்களை எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி என்ன டே தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். எல்எஸ்ஜி vs கேகேஆர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றதை எடுத்துருப்போம். அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸ் வந்து சகஜம்தான். வேணால் அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள். எப்படி வந்து ப்ளே பண்ணணும் நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம். இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். மேட்ச்னு பார்த்தோம்னா டேரெக்டாகவே நான் எடுத்திருக்கேன். இதிலே பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை தனியாக எடுத்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். 3 மேட்ச் ஆடிருக்காங்க. 3மே எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் எல்எஸ்ஜியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. மேபி கேகேஆர் அதை உடைப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மேட்சுமே தோற்று போயிருக்காங்க. மேபி இந்த மேட்ச் வந்து அது மாறலாம். ஸோ எல்எஸ்ஜியில் பார்த்தோம்னா என்ன தான் பேட்டில் இருந்தாலும் டிகாக்கு அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ரவி பிஷ்ணாய் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரவி பிஷ்ணாய் இங்கேயும் 1 விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. இவங்க தரப்பில் ரிங்கு சிங்கு நம்ம முன்னாடியே எப்பயுமே சொல்கிறது தான். சேசிங் வந்தால் ரிங்கு சிங்கை கேப்டன்ஸ் கேப்டன் டைரெக்டாக வந்து கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி விக்கெட்ஸ் ஏர்லியாக போகும். அந்த புதுசாக வந்த அங்கிரிஷ்ன்ற பிளேயரு இல்லாட்டி ஒரு நரேனோ ஏதோ ஏர்லி அவுட் ஆகிறாங்க அப்படின்னா நித்தீஷ் ராணா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. எப்படி வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பால் பண்ணுறப்போ ஒரு ட்ரம்ப் கார்டோ அதேமாதிரி நித்தீஷ் ராணா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார். ஆடினார்னா நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. சேசிங்கில் ரிங்குவை மஸ்ட்டாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸில் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிகாக்கை பொறுத்தவரையாக 3 மேட்சுமே நல்லா தான் ஆடிருக்காரு. பட் பேட்டில் இருக்குது ஸ்டார்க்குக்கும் நரேனுக்கும்.
பட் அதை கிளியர் பண்ணிட்டா ஒரு பெரிய ஸ்கோருன்றதை போகலாம். கேப்டன் நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ரவி பிஷ்ணாய் மினிமம் ஒரு விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் தான், மற்றபடி விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் இருந்தாலும் எதிர்பார்க்கலாம், அந்த கிரவுண்டோட தான் அப்படி தான் இருக்குது. ஸோ ரசல் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ், நரேன் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார் பிளேயர்ஸை சுற்றி தான் இருக்குது. ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நியூ பிளேயர்ஸ் வரப்போ அவங்க விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு மயங்க் யாதவ் வந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹையான ஒரு ரிஸ்கி ஆப்ஷன்ஸாக. ஸோ டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்ட்டில் போட்டால் மட்டும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை டாப்பில் இருக்க பிளேயரே நீங்கள் மாற்றி கேப்டன்ஷன் கொடுக்கலாம். விக்கெட்டை பொறுத்தவரையே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரே மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச்லேயும் ரசல் வேறு லெவலில் அடிச்சிருக்காரு, கால்சன் வேறு லெவலில் இருந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹென்ரி கிளாசனை பொறுத்தவரையே பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கொடுத்தார். ஸோ அப்போயும் மயங்க் மார்க்கண்டே ஒரு 2 விக்கெட்டு. ஸோ இந்த சைடில் நிறைய டைட் பவுலிங்கு, ரசலும் தீஸ் ராணாவும் விக்கெட்டுன்றதை எடுத்தாங்க. பட் பேட்டருக்கு நல்ல சாதகம். மிடில் ஆர்டர் பேட்டர், டாப் ஆர்டர் பேட்டர் எல்லாருமே சாதகம் தான். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னருக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓரளவுக்கு விக்கெட்ஸுன்றதை எடுப்பாங்க, அடி வாங்க மாட்டாங்க. அது காரணமும் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்ன்றது இந்த 2 டீமுக்குமே இருக்குது. எல்எஸ்ஜிலையும் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, கேகேஆரில் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. அதேமாதிரி இங்கேயும் ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. இவங்ககிட்ட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷனில் போகும். ஓரளவுக்கு அது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். பேட் பால் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பல யூசர்ஸ் இருந்தால் தொடர்ந்து ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக போயிட்டு இருக்குது காம்படிஷனு. ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீக்லாம் வந்து ஈஸியாக ஜெயிக்கலாம். விடாமல் வந்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம முன்னாடி நிறையா வந்து ப்ளே பண்ணி சொல்லிகிட்டு இருந்துடும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் சொல்கிறதில்ல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்படிஷன் கம்மியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎஸ்டி இதுலேயுமே கிடையாது, ஃப்ரீயாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி ஈடன் கார்டன்ஸில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும், அதை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் பிக்ஸுன்னு பார்க்குறப்போ ஹிட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். காரணம் என்னென்னா, கிரவுண்ட் டைமென்ஷன் சின்னது, பேட்டிங் ஃபேவர், ஸ்பின்னர்ஸ் வந்து மினிமம் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க, மீடியம் விக்கெட்ஸ் தான் அதிக விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க. நிக்கோலஸ் புரான் போன மேட்ச் வந்து டக்கு. ஸோ என்ன தான் நிக்கோலஸ் புரான் குல்தீப் யாதவுக்கு எதிராக அவுட் ஆனாலுமே, நரேனுக்கு எதிராக கஷ்டப்பட்டாலுமே ஒரு மீடியம் பேஸர்ஸ் தான் அவுட் ஆகிருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக தான் ஆடி இருக்கார். ஸோ சுதாரித்து தான் வருவார். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கொடுங்க. இந்த மாதிரி கிரவுண்ட்ஸை நிக்கோலஸ் புரான் அழகாக வந்து பயன்படுத்திப்பார். தேவ்தேவ் படிக்கல் மறுபடியும் சான்ஸ் தராங்களா? தந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல தீபக் கூட வந்தால் அவர் இவருக்கு மேலே மோசமாடுறாரு. வேறு ஏதாவது டொமஸ்டிக் பிளேயர் எடுத்து பெஞ்சில் வச்சுருந்தாங்கன்னா மேபி சான்ஸ் தரலாம். ஆனால் கேஎல் ராகுல் அவங்க ஊர் மெம்பரு, ஸோ ஒரே ஸ்டேட்டுக்காரங்க, மறுபடியும் வந்து அவர் சான்ஸ் கொடுப்பார். பட் அதை பயன்படுத்துவாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் நம்பி இப்போ நான் சொல்லிடுறேன், தேவ்தேவ் படிக்கல் இம்பாக்ட் பிளேயரு, ட்ரம்ப் கார்டு தொடர்ந்து அவுட் ஆகிருக்காரு அப்படின்னு. பட் ஆனால் அவர் மறுபடியும் அவுட்டு தான் ஆறாரு. அப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க? ஸோ இதை வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவ்தேவ் படிக்கலுக்கு எதிராக வீச போகிறது நரேன், வருண் சக்கரவர்த்தி தான் வீசுவாங்க. ஆல்ரெடி அவர் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கார். சப்போஸ் ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் போனால் கூட அப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து போடுறப்போ, இல்லை வைபவ் வர ஸ்விங் பண்ணுறப்போ மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க்கு டிகாக் ஆல்ரெடி வந்து பேட்டில் இருக்குது. விக்கெட்டை வந்து மிச்சல் ஸ்டார்க்கு எடுத்திருக்காரு 2 டைமு. நெக்ஸ்ட் பேட்டில் பார்க்குறப்ப தெரியும். கேஎல் ராகுல் டீசெண்டாக ரொட்டேட் பண்ணி ஆடினார். ஸ்பின்னுக்கு தான் தடுமாறி குல்தீப் யாதவ் விக்கெட்டை கொடுத்தாரு. பட் இல்லாட்டி பெரிய ரன்ஸ் போயிருக்கலாம். பட் சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம ரசல் நரேன்னு போகிறது தான் பெட்ரு. ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனாக நம்ம நிக்கோலஸ் புரான்னு போகலாம், கேஎல் ராகுல்னு போகலாம். குவிண்டன் டிகாக் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் நல்லா ஆடுவார். கட் ஷாட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறப்போ ஈஸியாக ரன்ஸ்ன்றது போகும். பட் இருந்தாலும் அவ்வளோ உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பவுலிங் வந்து பெரிய அளவில் இல்லை, பட் பேட்டிங்கில் இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸில் ஈஸியாக வந்து அடிப்பார். பட் இவருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. தொடர்ச்சியாக மிஸ்ட்ரி ஸ்பின்னு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பின் போடுறப்போ அடிக்க போகிற அது எட்ஜாகி விக்கெட்டுன்றது போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து ரிஸ்கில் தான் போகுது. பட் கான்ஃபிடண்ட்டாக நிக்கோலஸ் புரான் நல்ல ரன் போகலாம். கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக் கொஞ்சம் அந்த ஸ்விங்கை கட் பண்ணி ஆடிட்டாங்கன்னா நல்ல ரன்ஸ் போகலாம். ரவி பிஷ்ணாயி நான் முன்னாடியே சொன்னது தான், செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக செகண்ட் பவுலிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக எப்பயுமே இருப்பாருன்னு. நவீன் லாக் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு, மினிமம் 2 விக்கெட்டுன்றதை எடுத்துருவார். யாஸ் தாக்கூர் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றது கண்டிப்பாக தெரியல. ஆடினா தான் வந்து தெரியும். இந்த இடத்துல மொய்சீன் கானோ அப்படி இல்லாட்டி அர்ஷத் கானோ யார் ஆடுறாங்களோ பார்த்துக்கோங்க. பட் 2 பேருமே பிக் பண்ணுறது ரிஸ்க் தான். ஸோ நவீன் லாக்கை செகண்ட் போல் பண்ணுறப்போ கொஞ்சம் டாப் பண்ணிட்டு கூட ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ பிக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 விக்கெட் கேரண்டி எடுத்துருவார். அதேமாதிரி ரவி பிஷ்ணாயி அவருமே டீசென்ட் பிக்கு. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்போ 1 விக்கெட்டும், செகண்ட் பால் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட் எடுப்பார். ஆயுஷ் பௌதனி போன மேட்ச் பயங்கரமாக வந்து ஆடி இருந்தார். அதுக்கு முன்னாடி சுத்தமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. அதையும் நான் சொல்லியிருப்பேன், அதையும் நிறைய பேர் வந்து கேட்டீங்க. பட் தேவ்தேவ் படிக்கலை நான் எதிர்பார்த்தேன். பட் ஆயுஷ் பௌதனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போ ஆயுஷ் பௌதனியை நிறைய பேர் எதிர்பார்க்கலாம், தேவ்தேவ் படிக்கல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்லவும் முடியாது.
குர்னல் பாண்டியா ஓவர்ஸ் வந்து 4 ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டுன்றது இருக்குது. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கேகேஆரில் இருக்கிறதுனால குர்னல் பாண்டியாவுக்கு ஃபுல் ஓவர்ஸ் கொடுக்குறது கஷ்டம். அதேமாதிரி பேட்டிங்குமே இவ்வளோ பேட்டர்ஸ் இருக்காங்க, மெயின் பேட்டர்ஸு. இவங்கெல்லாம் இந்த கிரவுண்டில் அவுட் ஆனால் மட்டும்தான் அவருக்கு பேட்டிங் கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ளாப்பு குர்னல் பாண்டியா ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ நீங்கள் கேப்டன் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக குவிண்டன் டி காக் கொடுங்க, நிக்கோலஸ் புரான் கொடுங்க, கேஎல் ராகுல், ஸ்டாயினிஸ் இந்த 4 பேத்துக்குள்ளே வந்து கொடுக்குறது நல்ல ஐடியா தான். பட் இனிஷியல் ஸ்விங்கு வைபவ் ஒரேரா, அதுக்கப்புறமா மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷீத் ராணா வந்தால் கொஞ்சம் இவங்களும் தடுமாறலாம். அதுக்கப்புறமா நரேனு, வருண் சக்கரவர்த்தின்னு எடுத்துகிட்டு வரப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்னுமே வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ சேஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் சாய்ஸாக போக வேண்டியது இவங்க 2 பேத்துக்குள்ளே போகிறது தான் வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். நரேன் நம்ம ரசல்னு போனோம்னா இன்னுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 பேரை வந்து நம்ம கேப்டன் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ஈஸியான ஒரு ஆப்ஷன், சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் சேசிங் வராங்கன்னா நீங்கள் பிளிப்ஸால்ட்டு நரேன் வந்து கொடுத்து கூட பார்க்கலாம். ஏன்னா இங்கே உங்களுக்கு பெரிய அளவில் ஸ்விங் பண்ணி இனிஷியல் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்லாம் யாருமே இல்லை. யாஸ் தாக்கூர் இருக்கார், மொய்சின் கான் வந்தால் ஒரு அளவுக்கு ஸ்விங் பண்ணுவாரே தவிர்த்து மற்றபடி எல்லாருமே டெத்துலேயும் கட்டர்ஸ் போகிறவங்களா தான் இருக்காங்க. அந்த பவுலிங் வந்து இந்த கிரவுண்டில் வேலைக்கு ஆகாது. ஸோ பவர் பிளே டீம் செட் பண்ணிங்கன்னா கேப்டன் இவங்க 2 பேரும். ஸோ இங்கே அங்க்ரீஸு, ஸோ இவங்க 3 பேத்துக்குள்ளே வந்து ரகுவன்சிக்குள்ளே அந்த 3 பேத்துக்குள்ளே மேட்ச் முடியுன்ற கான்செப்டில் கூட நீங்கள் கேப்டன் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹையஸ்ட் ரன் போகுன்ற கான்செப்டில் போட்டிங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல வெங்கடேஷ் பதிலாக நிதிஷ் ராணா வரலாம். அப்போது இந்த 3 பேரும் ரிங்கு சிங்கு அதுக்கப்புறம் ரசல்ன்ற காம்பினேஷனில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதும் நல்ல ஐடியா தான். அப்போ செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி ஒரு 3 விக்கெட் எடுத்துருவார். ஸோ வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம் கார்டு, செகண்ட் பவுல் பண்ணால் 2லேருந்து 3 விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். ஏன்னா நிறைய பார்த்து ஆடுவாங்க. அப்போ வருணுக்கு தான் வந்து விக்கெட்டுன்றது கிடைக்கும். அங்கேயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கீப்பிக்கு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேஃபஸ்ட் ஆப்ஷனு. சப்போஸ் இனிஷியல் விக்கெட்ஸ் போகும் அப்படின்னு ஒரு டீம் செட் பண்ணால் அதில் ஸ்ரேயாஸ் ஐயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எதிராக பெரிய அளவில் பேட்டல்ன்றது இல்லை. அதனால் ஸ்ரேயாஸ் ஐயர் மூவ் ஆன் ஆகி ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி கேமை எடுத்துகிட்டு போகலாம். மிச்சல் ஸ்டார்க் டிகாக் பேட்டல்ன்றது இருக்கும். ஸோ இல்லை ஹை ஸ்கோரிங் கேமாக போகும், பெரிய லெவலில் விக்கெட்ஸ்ன்றது மிச்சல் ஸ்டார்க்குமே விழுகாது அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார் மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச்சில். வைபவ் ஒரேரா அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட் எடுக்கிறாரு. பட் இந்த மேட்ச்லேயும் எடுப்பாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ட்ரம் கார்ட் பிக்காக ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணால் பிளிப்ஸால்ட்டு, ரகுவன்சி, அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இவங்க 2 பேரையும் நம்ம வந்து பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் இருப்பார் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. அதேமாதிரி இங்கே ரவி பிஷ்னாயி மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக கண்டிப்பாக இருப்பார். அதையும் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தோம்னா ஃபுல் நம்ம பேட்டில்ஸ் வந்து பார்ப்போம். நான் முன்னாடியே ஹெட் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். நவீன் லாக்கு பிளிப்ஸால்ட்டு ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ரிங்கு சிங்கை 2 டைமு. அதில் ரிங்கு சிங்கை சொல்ல மறந்துட்டேன். சேசிங்கில் எப்போயுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். சேசிங் வந்தால் ரிங்கு சிங் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்கோரிங் போகும். அந்த எஸ்ஆர்ஹெச் கொல்கத்தா மேட்ச் மாதிரி போகும்னா நீங்கள் கான்செப்ட் பேஸில் எடுத்துக்கலாம். ரசலை ஒரு டைம் எடுத்திருக்காரு. குவிண்டன் டி காக் நிறைய 3 டைமும், மிச்சல் ஸ்டார்க் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. இதிலே நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து இவரை ப்ரெஷரில் போடுவாங்க அப்படின்னு. லாஸ்ட் டைம் வேறு இம்பேக்ட் பிளேயரை மாற்றிட்டாங்க. ஃபீல்டிங்குமே வந்து பண்ணலை, கேட்ச் கூட நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ரசல் ஸ்டாயினிஸை 3 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு கீயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவதேவ் படிக்கல், ஸோ ரசல் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. நரேன் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. நிக்கோலஸ் புரான் 2 டைம்ஸ் மிச்சல் ஸ்டார்க்கு விக்கெட்டை கொடுத்துருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் விக்கெட்டை கொடுக்கல. அதேமாதிரி ஆயுஷ் பௌதனி ஒரு டைம் விக்கெட்டு. ஸோ ரசல் 2 டைம் வந்து விக்கெட், நரேன் ஒரு டைம் விக்கெட். பேட்டல்ஸ் பார்க்குறப்போ வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டே எடுக்காத மாதிரி இருக்கும். பட் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக் பிக்காக இருப்பார். டீசெண்டான ஒரு பிக்காக இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ டீம்னு பார்த்தோம்னா இதான் வந்து சேஃபஸ்ட் டீம், யூனிவர்சல் டீமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க் வந்து எடுத்துக்கோங்க. எஸ் தாக்கூருக்கு பதிலாக ஃபஸ்ட் பவுல் பண்ணால் நவீன் லாக் எடுத்துக்கோங்க. ஸ்டாயினிஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா அவருக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் பேட்டிங் காம்பினேஷன் டீமாக இருந்தால் பேட்டருக்குள்ளே கேப்டன்ஷிப்னா கொடுக்கலாம். இல்லை லாஜிக்கலாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னு விக்கெட் போகும், அது இனிஷியல் விக்கெட் போகும், மிடில் ஆர்டர் ஆடுவாங்கன்னா ஒவ்வொரு டீம் ஒரு மிடில் ஆர்டர் டீம் ஒரு ஸ்பின் டீமுன்ற காம்பினேஷனையும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்லோன் ஆப்பில் எஸ்ஆர்னோன்ற காம்பினேஷனில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசியை ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது தான். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், எந்த டீம் ஜெயிப்பாங்க அன்னைக்குன்ற மாதிரி. ஸோ நம்மளும் வின்னிங்ஸ்ன்றது கொடுத்துட்டு தான் இருக்கோம். டெலகிராம்லேயும் நம்ம நிறையா வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். கரெக்டான டெலகிராமை பார்த்து நீங்கள் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப்பு. ஈஸியாக நீங்கள் வந்து டெய்லியும் வின் பண்ணலாம் ஸ்மால் லீக் டீம் எடுத்திங்கன்னா. 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது.
ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி. முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். பட் ஃபைனலாக கிளியர் கட்டாக வந்து சேஃப் டீம்ஸ்க்கு அதுக்கப்புறம் கிராண்ட் லீக்ஸ்க்கு பெட்டராக வந்து சொல்லிடுறேன். நிக்கோலஸ் புரானை பொறுத்தவரையே கிராண்ட் லீக்ஸில் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேப்டனாக இந்த மேட்ச்சில் இருப்பார். ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா சின்ன கிரவுண்டு, ஓரளவுக்கு ஸ்பின் ஆடிட்டா கூட நின்று வந்துச்சுன்னா வந்து ஹிட் பண்ணிடுவார். ஸோ வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுப்பார், ஓகே. பட் இருந்தாலும் நிக்கோலஸ் புரான் நல்ல ரன்ஸுன்றதை போகலாம். அதேமாதிரி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பேட்டிங்லேயே தான் நம்ம ட்ரை பண்ணணும், பவுலிங் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நவீன் லாக்கை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மீடியம் பேஸுமே 3 விக்கெட் வரை எடுத்திருக்காங்க, அதுலேயுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக் காம்பினேஷனாக இவங்க 2 பேரும் பெட்டராக இருப்பாங்க கேப்டன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மினிமம் பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. இங்கே இவங்க 2 பேரில் யாராவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க 2 பேரும் பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸாக ஜிஎலுக்கு இருப்பாங்க. சேஃப் ஆப்ஷன்ஸில் நீங்கள் குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல் ட்ரை பண்ணிக்கலாம். ரவி பிஷ்னாயி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாப்பில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அங்கே நிறையனும் வருணும் வீசுவாங்க. அதேமாதிரி அந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் குர்னல் பாண்டியா பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறன்றது கஷ்டம். இங்கே தீபக் ஹூடாவுக்கு பதிலாக தேவதேவ படிக்கு பதிலாக தீபக் ஹூடா வந்தால் அவங்களுக்கு எதிராக வீசலாம். அப்படி இல்லாட்டி ரவி பிஷ்னாயே ரிஸ்க் எடுத்து பாலை தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சப்போஸ் மயங்க் யாதவ் வந்தால் மோஸ்ட்லி வந்து டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நிதிஷ் ராணா, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வேகத்தில் பவுன்ஸ் போடுறப்போ பயப்படுவாங்க. அவுட் ஆகி நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மயங்க் யாதவ் வந்தால் மிகப்பெரிய ஒரு கீயாக இந்த மேட்ச்சில் இருப்பார். அதேமாதிரி இங்கே நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறது பிலிப் சால்ட்டை டேரெக்டாக கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். வருண் சக்கரவர்த்தியை செகண்ட் பவுல் பண்ணாருன்னா வந்து கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணலாம். இந்த காம்பினேஷனும் ஒரு கிராண்ட் லீக் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஹை விக்கெட்ஸ் போகுது, இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து டாப்லேயே காலியாகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ரேயாஸ் ஐயரோ நிதிஷ் ராணாவே ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் கேப்டன்ஷிப்னா கண்டிப்பாக ஒரு ரசல் பார்க்கலாம். அதேமாரி மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போடுவார், ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா சப்போஸ் வெங்கடேஷ் ஐயரும் வந்தால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த 3 பேர் லெஃப்ட் ஹேண்டரு. அது சைடு ஆஃப் ஸ்பின் இல்லை. ஸோ எப்படி வந்து மூவ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் இனிஷியலாக அவங்களுக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் இல்லை. டெத்தில் போட்டு வேணால் விக்கெட்டுன்றதை எடுக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ பார்ப்போம், அந்த ரெக்கார்டு உடையுதான்றதை பார்க்கலாம். உடையிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம்.